இடப்பிரச்சனையில் பழி வாங்க 77 வயது முதியவர் மீது பொய் புகார் அளித்து போக்சோ வழக்கு பதிவு செய்ய காரணமாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குற்றம் சாட்டப்பட்டவரின் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மயிலாடுதுறை அருகே 77 வயது கணவர் மீது பொய் புகார் அளித்து போக்சோ வழக்கு பதிவு செய்ய திட்டமிட்டு சதி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மூதாட்டியான மனைவி சார்பில் உறவினர்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்து உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளனர். தரங்கம்பாடி தாலுகா தலைச்சங்காடு மணவெளி தெருவைச் சேர்ந்த செந்தாமரை என்ற மூதாட்டியின் உறவினர்கள் செந்தாமரை பெயரில் அளித்த மனுவில் எங்கள் வீடு அருகே அரசு புறம்போக்கு நிலம் உள்ளதை நாங்கள் அனுபவித்து வந்த நிலையில் அதனை கைப்பற்றுவதற்காக எங்கள் ஊரைச் சேர்ந்த பிரகாஷ், பிரவீன் மற்றும் சிலர் அந்த இடத்தை வேலி வைத்து அடைத்தனர். அதனை எனது கணவர் சிவக்குமார் தடுத்து ஊர் பஞ்சாயத்தில் புகார் தெரிவித்தார். இது தொடர்பாக ஊரில் பிரச்சனை ஏற்பட்டு எங்களை ஊரை விட்டு கடந்த 3 வருடங்களாக ஒத்தி வைத்துள்ளனர். என்னையும் எனது கணவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம். இதனால் இடம் சம்பந்தமாக 3 வருடங்களாக பிரச்சனை இருந்து வந்த நிலையில் 3 வயது சிறுமிக்கு எனது கணவர் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டதாக பொய் புகாரை மயிலாடுதுறை அனைத்து மகளிர் போலீசில் எதிர்த்தரப்பினர் அளித்ததால் எனது கணவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். இடப்பிரச்சனையில் எனது எதிர்த்தரப்பினர் திட்டமிட்டு பொய் வழக்கை புனைத்துள்ளனர். இதுகுறித்து உரிய விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார். என்பதால் செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி நீங்கள் புகார் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த இடம் என்பது அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடம். அந்த இடத்தை சிவக்குமாருடைய குடும்பம் பல தலைமுறைகளாக வைத்திருக்கிறார்கள். அதில் எதிர் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பிரச்சனை செய்கிறார்கள். இதில் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு அந்த குடும்பத்தை தொடர்ந்து துன்புறுத்துகிறாங்க. இதில் 2 வழக்குகள் செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்படுகிறது. சிவகுமாரனுடைய குடும்பத்தினை அடிக்கிறாங்க, பிரச்சனை செய்கிறாங்க. 2 முறை மயிலாடுதுறை மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெறுகிறார்கள். அது தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகார் மனுவில் செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. இதனை தொடர்ந்து அவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக கடந்த 26ஆம் தேதி ஒரு 3 வயது ஒரு பெண் குழந்தையை அந்த வீட்டுக்கு அனுப்பி அந்த வீட்டினுடைய அந்த 3 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் சிவகுமார். இவருக்கு வயசு 77 வயசு. அவருடைய வயது 77 வயசு. அவர் நாகப்பட்டினம் மீன்வளத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்று இதுவரை எந்த பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து வருகிறார். அவருடைய குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக ஜெயக்குமார், ஆனந்த், அதே போல சுந்தரமூர்த்தி, பிரவீன், பிரகாஷ் போன்றவர்கள் ஒன்றிலிருந்து செம்பனார் காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய அகோரம் என்கிறவருடைய ஒரு தூண்டுதல் பேரில் அவர் அந்த ஊருக்கு அவருடைய சின்னம்மா பையனாக இருக்கிறதுனால அந்த கிராமத்தை ஒன்று சேர்த்து கொண்டு இன்றைக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களை வைத்து 3 வயது பெண் குழந்தையை வைத்து இன்றைக்கு 77 வயதுடைய ஒருவருடைய பெயரில் இன்றைக்கு போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. இது உடனடியாக விசாரணை செய்யப்பட வேண்டும். இன்றைக்கி மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவல்துறையில் பதிவு செய்யப்படுகிற வழக்குகள், போக்சோ வழக்குகளில் கட்ட பஞ்சாயத்துகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றன. நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே செல்லலாம். இது தொடர்பாக அன்றைக்கே நாம் சீர்காழி காவல் நிலையத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தொடர்பாக அன்றைக்கு சீர்காழி டிஎஸ்பி அவர்களிடத்தில் சொல்லி அது மூலமாக எஸ்பி அவர்களிடத்தில் இன்றைக்கு அந்த தகவலை கொண்டு சென்று சேர்த்திருக்கிறோம். அதன் பிறகு அது போக்சோ வழக்காக பதிவு செய்யப்பட்டது. இதில் இந்த வழக்குகள் பொய்யாக பதிவு செய்யப்படுகின்றன. அதனால் அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் சிவகுமாருடைய வீட்டுக்கு சென்று அந்த வீட்டில் இருந்த 13 பவுன் நகை, அங்கே இருந்த பீரோ, மெத்தை, கட்டில், அந்த இருந்தக்கூடிய மேஜை, ஃபேனு, ஸ்கூட்டி இப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாம் அடித்து உடைத்து அந்த வீட்டையே சூறையாடி இருக்கிறார்கள். இது தொடர்பாக அதில் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நீங்கள் புகார் கொடுத்தால் நாங்கள் புகார் எடுக்க மாட்டோம்னு சொல்லி வேறொரு நபர்கள் மீது அந்த பேரை எழுதி வாங்கி அதில் வழக்குகள் பதிவு செய்திருக்கிறாங்க. எனவே இது தொடர்பாக அனைத்து மகளிர் காவல் நிலையம் மயிலாடுதுறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த போக்சோ வழக்கை இதை உடனடியாக மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இதை ஆய்வு செய்யணும். போக்சோ வழக்குகள் தவறாக பயன்படுத்தப்படவே கூடாது. அப்படி பயன்படுத்துகின்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு அந்த சட்டம் இடமளிக்கிறது. எனவே பொய்யாக பதியப்பட்டிருக்கிற இந்த வழக்கை ஆய்வு செய்திடவும்
அதை விசாரணை செய்திடவும் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து அதை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் ஒரு மனு கொடுத்திருக்கிறோம். இதில் நடவடிக்கை எடுக்கப்படும். இன்று மாலைக்குள்ளாக உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கூறப்படும் என்று நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்னைக்கு அந்த குடும்பமே அந்த ஊருக்குள்ளே போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. எனவே இந்த குடும்பத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த வீட்டிலிருந்து திருடப்பட்டிருக்கிற 13 பவுன் நகைகள், அது இந்த ஸ்கூட்டி, உடைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பொருள்களின் மீதும் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு அந்த பொருளை திருப்பி தருவதற்கு இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை ஆவண செய்ய வேண்டுமாய் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.